வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்க வந்து ஜெயிலில் ரொம்பவே பாவங்க. இலக்கியா மாதிரி ஒரு பொண்ணு ஜெயிலில் இருக்கிறத நினச்சா நமக்கே கஷ்டமாக இருக்குது. என்னடா அது, நம்ம இலக்கியா எந்த ஒரு பாவம் பண்ணாலும் ரொம்பவே நல்லவங்க. அவங்க வாயிலிருந்த எந்த ஒரு தவறான செயலும் செய்யறேன்னு சொல்லிட்டு வாயில கூட வராது. நம்ம அஞ்சலியோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணாங்க. இவங்க ஜெயிலில் இருக்கிறது ரொம்பவே ஒருத்தருக்கு மனசு கஷ்டமாகவும் இருக்கு. என்னடா அது, நம்ம மருமக ஜெயிலில் இருக்கா, இதில் உடனே அந்தமா நாம வீட்டில் எப்படி சந்தோஷமா நாம போயிட்டு அவளை எப்படியாவது வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு கௌதம் கூட சேர்த்து வச்சேன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நான் போய் ஜெயிலில் ஆயுள் தண்டனையா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என் மருமகளும் என் பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா அதுவே இந்த வயசானவர்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருந்து அவங்களோட பாதையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல தாங்க கரெக்டா சொல்லுவாங்களா பெரியவங்க இருந்து, சனியும் எப்பவுமே விடாதடா துரத்தினியா இருக்கும்னு சொல்லிட்டு, அது போலதான் நம்ம பைரவி ரேவதியா துரத்தினே இருக்கா. திடீர்னு ரேவதியை பார்த்தோம்னா உடனே காரை முருகன் வந்து அப்படியே ரேட்டில் திரும்பி அடி நடிச்சு, ஏன்டி உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் போய் போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி பண்ணிருப்பேன். இப்பயும் நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் பண்ணுகிறேன் ஐராதிகார்கிட்ட. இவங்க கிட்ட போனால் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. இலக்கியாவை எப்படியான வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்டி இலக்கியாவை கஷ்டப்பட்டு உள்ளே போக வச்சதே நாங்கள் தான், நீ இலக்கியாவை கொண்டு வரியா? வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. அதுக்கு இந்த பைரவி விடமாட்டா. இப்போயே உன்னை பாரு என்ன வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதனா உன் மேலே கேஸை போட்டு இப்போயே உன்னை உள்ளே தள்ளிட்டு அந்த கேஸில் அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்க வைக்க முடியும் என்னால். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். நீ உள்ளே போனால் எனக்கு தான் ரிஸ்க்கு. நீ இப்போதைக்கு இங்கே இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்னாப் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு குட்டுன்னு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஆட்டோவிலேருந்து அப்படியே சும்மா இடிச்சுன்னு ஓடுறாங்க. கீழே அப்படியே தாங்கி பிடிக்கல. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டர் தாங்கி பிடிச்சா நம்ம கௌதம். உடனே ரேவதி அம்மா நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு அந்த பக்கத்தில் பைரவேன்மா நீங்க எதுக்கு ரேவதி அம்மா துரத்துறீங்க, என்ன உங்களுக்கு அவங்களுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா வீட்டில் திடீர்னு போயிட்டாலே என்னாச்சு ஏதாச்சு எதனால போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தான்ப்பா துரத்தினா, மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. ரேவதி அம்மா நீங்க சொல்லுங்க என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து புட்டு வைக்கிறாங்க. இப்படிதான்ப்பா நடந்துச்சு இலக்கியாவும் நானும் கூட்டு சேர்ந்தாப்பா இதெல்லாம் பண்ணோம். இந்த உண்மையை சொல்லி இலக்கியா வெளியே வர வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். இதை பார்த்து இவங்க வந்து இலக்கியா வெளியே வரக்கூடாது, எப்பவுமே அவளை வெளியே வர்றதுக்கான சான்ஸ் நான் கொடுக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லாதான் மிரட்டாங்க, நான் சொல்லுவேன்னு சொன்னேன், அதனால எனக்கு கடத்து பார்க்குறாங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க திட்டிட்டு கௌதம் இருந்து ரேவதி அம்மா ஏற்றின்னு போறாங்க. போயிட்டு என்னமா நினைச்சு ஏது நினைச்சு அந்த கேட்டா இலக்கியா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றாங்க. இத்தனை நாள் நீங்க என்ன எங்க போயிருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நம்ம எல்லாம் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விழாவறியே ஒரு பக்கம் விசாரிச்சுன்னு இருக்காங்க. இதை கேட்க கௌதம்க்கு ஒரு பக்கம் சோகமாவும் இருக்கு. என்னடா இது இத்தனை நாள் அம்மா துவக்கி விட்டோம்லே தனியா இந்த மாதிரி இருக்கட்டோம்லே, இது நம்மளோட முட்டாள்தனமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஃபீல் பண்ணாதீங்க கௌதம், எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்ன நடக்கணுமோ அடுத்தடுத்து நம்ம விஷயத்தை பார்த்துட்டு போகணும். அதை விட்டு இதுலேயே நின்றா வாழ்க்கை இப்படியே இந்த பயணத்திலே நின்றுங்க. அடுத்தடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஐடியா நம்மளுக்கு தோண்டி இருந்தாலும் வாழ்க்கையில் பிரெயின் அதிகமாக யூஸ் பண்ணி நாமளும் பிழைக்க முடியும். இல்லைன்னா லாஸ்ட் வரையும் மக்காட்டம் மங்கின்னு இங்கே தான் லாஸ்ட் வரையும் குப்பை கொட்டி ஆகணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனே வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.